போட முடிஞ்சா முழங்கால் போட்டு கட்டாயம் இல்லை, முடிஞ்ச முழங்கால் போட்டு கண்ணில். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் இந்த 2வது நாளில் இந்த நல்ல ஒரு காரியத்துக்காக நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். விசேஷமாக நேற்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடல்கள், கதைகள், வசனங்கள், நாம் பெற்றுக்கொண்ட பரிசுகள் எல்லாவற்றிற்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது. அதே போல் இன்றைக்கும் நாம் பாடப்போகிற பாடல்கள், கற்றுக்கொள்ள போகிற வசனங்கள், பைபிள் கதைகள், ஒழுக்க காரியங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் நம்ம கூட இருந்து ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. இந்த கேம்பஸ் முழுவதிலும் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கட்டும். விசேஷமாக அருமையான சிஸ்டர் புனிதாவை கர்த்தர் பலப்படுத்தட்டும். அன்பு பிள்ளைகள் ஜெனிட்டாவையும் ஜோஸையும் கர்த்தர் பலப்படுத்தட்டும். அதே போல ஆமேன், பியூலா, வனிதா, நிவேதா எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தட்டும். இதில் யாரெல்லாம் ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட, ஒரு கேரோட இதை நடத்துகிறாங்களோ எல்லாரையும், தம்பி டேவிட்டுக்காக, இன்னும் இங்கே இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸை கர்த்தர் பலப்படுத்தட்டும். அதே போல் விஸ்வநாதனுக்காக, கிதியோனுக்காக, இன்னும் எனக்காக, பாஸ்டம்மாவுக்காக, பிரிசில்லாவுக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாம். டி மைனர் கொடுங்க, ஒரே ஒரு கோரஸ். நம்ம எல்லாரும் கண்ணை மூடலாமா? கண்ணை மூடி யாரெல்லாம் கண்ணை மூடணும்னு விரும்புகிறீங்களோ ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அருமையான பிள்ளைகளே, கடவுள் நம்ம எல்லாரும் கூட இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நடக்கிற இந்த ப்ரோக்ராம் முழுவதையும் ஆண்டவரே நமக்கு ஆசீர்வதிக்கட்டும். நம்முடைய பலத்தில் ஒன்றும் இல்லை,
ஆகவே எல்லாரும் கண்களை மூடி இந்த நாள் ப்ரோக்ராமை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளுக்காக அருமையான பாஸ்டம் அவர்கள் ஜெபிப்பார்கள். பரலோகத்தின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த 2ஆம் நாளிலும் கூட அப்பா பிள்ளைகளை நீர் அழைத்து வந்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இங்கு சொல்லி கொடுக்கப்படுகிற அந்த பாடல்கள் அப்பா, வேத வசனங்கள் அப்பா, அந்த கதைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் பதியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த பிள்ளைகளுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் இந்த நாளில் கிரியை செய்வீராக. அந்த விதைக்கப்படுகிற அந்த வசனம் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இதற்கு பொறுப்பாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அவர்கள் மேலே விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நிரப்பி அப்பா உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை குறித்ததான பாரத்தை அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் நீர் வைத்திருக்கிறீர் தகப்பனே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. வந்திருக்கிற சிறு பிள்ளைகளை உமக்கு ஏற்ற விதத்தில் வழி நடத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரம் முதல் முடிகிற வரைக்கும் அப்பா உம்முடைய ஆளுகை இருப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உட்காருங்க. தொடர்ந்து நம்ம மேடம் மிஸ் புனிதா அவர்கள் நம்மளை வழி நடத்துவாங்க. தேங்க்யூ சில்ட்ரன். சரி, நம்ம முதல்ல நேற்று நிறைய வசனம் எல்லாம் ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாங்களம்மா. எத்தனை பேருக்கு நேற்று உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது? மிஸ் சொல்லி கொடுத்த வசனம் என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு அப்படின்னு யாரும் உணர்றீங்களா? நேற்று நாங்கள் சொல்லி கொடுத்த விஷயம் நாங்கள் அது மனசுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் உண்டு பண்ணிச்சா? எத்தனை பேருக்கு சேஞ்சஸ் உண்டு பண்ணுச்சு? உண்டு பண்ணிச்சா? உங்களுக்கு என்னென்னு உண்டு பண்ணுச்சு சொல்லுமா? பரவாயில்ல, பைக்கா சொல்லுடா. என்ன உண்டு பண்ணுது? என்ன மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு? நீங்க சொல்லுங்க. இல்லை நேற்று நான் சொல்லி கொடுத்தல, நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்படி என்ன உங்களுக்கு உண்டு பண்ணிச்சு மாற்றம்? நல்லா இருந்துச்சு. அது வீட்டில் போனால் திரும்ப திரும்ப அது மைண்டில் வந்துட்டே இருந்துச்சு. கஷ்டப்படும் போது ஆலயத்துக்கு போய் கஷ்டம் வரும்போது ஆலயத்துக்கு போய் நம்ம ஜெபிக்கணும், வேண்டுதல் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு தான் நேற்று உணர்ந்தீங்க. சரி, லைஃப்ல உட்காந்து இன்னைக்கு நேற்று நான் சொல்லி கொடுத்தது என்ன உணர்வு? சேஞ்சஸ் இப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும்போது அப்போ நம்ம ஆலயத்துக்கு வந்து சீனியர் கிளாஸ்க்கு நாங்கள் அப்படி ஆலயத்துக்கு வந்து, ஹலோ டியர் ஃப்ரெண்ட், நீங்கள் நியூவில் அக்கா எழுதுறது கொஞ்சம் அக்காக்காக கிளாப் பண்ணலாமா? நீங்கள் வாங்க. உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? அழகாக இருக்கலாம். அப்போதான் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? ஷியா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஜிஜி நன்மாரா. கிளாப் பண்ணலாமா? ஷியா நல்லா நான் வந்து பார்த்துட்டே இருக்கேன். கோ அவங்க அக்கா, நீங்கள் வாங்க அக்கா. நீங்களும் புதுசாக அந்த அக்காக்காகவும் கிளாப் பண்ணலாமா? வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆராதா ஸ்மைலிங். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல். எந்த கிளாஸ்? 11th. வெரி குட். லோகேஷ் தம்பி வாங்க. நியூ கமர்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்க. லோகேஷ். லோகேஷ் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? சங்கவி. சார் வெரி குட். கிளாப் பண்ணி உற்சாகமா. சரிப்பா, ஓகே. நேற்று நான் சீனியருக்கு சொல்லி கொடுத்தேன்.
உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தா ஆலயத்துல போய் ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன் எனக்கு கூட அது உங்க மனசுல மைண்ட்ல போய் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இல்லை, என்னோட கிளாஸ் பசங்களுக்குலாம். சரி, நேற்று நம்ம ஒரு தலைப்பு, இந்த ஆண்டின் தலைப்புன்னு பார்த்தோம். என்னன்னு தெரியுமா இந்த ஆண்டின் தலைப்பு? சொல்லுங்க சத்தமா. வெரி குட். தி சில்ட்ரன் ஆஃப் த கிங்டம். இந்த ஆண்டு நீங்க எல்லாம் ஆண்டருடைய பிள்ளைங்க, இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் நீங்க தான். நீங்க யாரு? இயேசு சாமி தான் அந்த ராஜ்யத்துல ராஜா. அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் யாருன்னா நீங்க தான். ஓகே, இந்த தலைப்பு வந்து த சில்ட்ரன் ஆஃப் த கிங்டம். சரி, ஏசப்பா அவங்கள நேசிக்கிறதுனால தான் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகேவா? நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம்? ஏசப்பாக்கிட்ட எப்படி ஜோம் பண்ணோம், உங்கள் வேண்டுதலை கேட்கணும்னு. சரி, நேற்று தலைப்பு சீனியரோட தலைப்பு என்ன சொல்லுங்க? எதில் சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு சீனியர் தலைப்பு? சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக்குள்ள. இப்போதான் யூத்து தான் பயங்கர போராட்டம், யூத்து பிள்ளைங்களுக்குள்ளதான் சண்டை, போராட்டம், சச்சரவு. அதில் யூத்து பிள்ளைகள் நாங்கள் சொல்ற ஒரே விஷயம், சாந்தமா இருந்துருங்க, சாந்தமா இருந்துருங்க. ஒரு பையன் ஆஸ்திரேலியால ஞாபகம் இருக்கு, அவங்க மம்மியை அடிக்கடி செல்லி எடுக்கிறேன்னு சொல்லி திட்டுறதுனால, சண்டை அடிச்சதுனால அவங்கள போய் என்ன பண்ண, சூசைட் பண்ணிட்டான். அதெல்லாம் தப்பு தானே? அது என்ன பண்ண போறோம்? எடுக்காத விட்டுட்டு போயிடணும், அவ்வளவுதான். இந்த லைஃப் யாருக்கு போச்சு? அவனுக்கு தான் போச்சு. அந்த மாதிரிலாம் அதிகம் கோவப்படாதீங்க. இந்த வாலிப நாட்கள்ல சாந்தமா இருங்க. ஜூனியருக்கு என்னம்மா வசனம்? ஜூனியர் பசங்களுக்கு ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில எளிமையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம எளிமையா, அது ரொம்ப பெருமைலாம் பாராட்டக்கூடாது. எனக்கு அது தெரியுமா, எங்க வீட்டுல இது, சாந்தமா பொறுமையா இருந்துட்டு போகணும். பொறுமையா, ஏதோ தெரிஞ்ச விட அடக்கமா. ஏசாயினோ எனக்கு எல்லாம் தெரியும், என்னை விட யாரும் நோ டோன்ட் சே. ஏன்னா ஆண்டவர் இதெல்லாம் வெறுக்கிறார். கர்த்தர் நிறைய காரியங்களை வெறுக்கிறார். மீட்டுமையான பார்வை, மீட்டுமையான பேச்சு, பெருமையான பேச்சில் ஆண்டவர் வெறுக்கிறார். நம்மளுக்கு அது வேண்டாம். சரியா? பிரைமரிக்கு என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்களா? ஆமா, பாக்கியம். நீங்க என்ன பண்ண, மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டு. ஏதாச்சும் ஒருத்தர் நீடு தேவைன்னு வந்தாங்கன்னா அவங்க தேவைக்கு உங்க கையில வச்சுட்டு இருக்கும்போது பிள்ளைங்க தரமாட்டாங்க. ஷேரிங் மைண்டே சில பேருக்கு இருக்காது. அப்படித்தானே தங்கம்? எத்தனை பேருக்கு ஷேரிங் மைண்ட் இருக்கு? ஷேர் பண்ணணும், கேர் பண்ணணும், இறங்கணும். பாவம் அப்படின்னு சொல்லி இறங்கணும். தெரியாது, நான் தரமாட்டேன், நோ ஷேரிங், அப்படியே இருக்கக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் பாய்ஸ்? நீங்க என்ன பண்ணணும்? இறக்கம் பாராட்டணும். கேர்ள்ஸ் இறக்கம் யாருக்கா இல்லையா, நீங்க கொடுக்கணும், இறங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? இப்ப அக்கா வந்து பாட்டு பாட போறாங்க. நேத்தி பாட்டை ஒரு தடவை பாடிட்டு இப்ப புது பாட்டு சொல்லி கொடுத்து நம்ம கடந்து போறோம் கிளாஸ்க்கு. சரியா? வியூலக்கா வாங்க, அக்கா வாங்க. பாட்டு சொல்லி கொடுத்தாங்கல்ல, என்ன பாட்டு சொல்லுங்க? பார்க்கதான் வந்திருக்கீங்க. யார் அந்த இயேசு? இயேசு ரொம்ப இரக்கம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர், அன்பானவர், பெருமையா வச்ச கிடையாது. அவர் பார்க்கதான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். இப்ப ரெண்டு அக்காவும் ஆக்ஷன் பண்ண போறாங்க. சரிங்களா? வாங்க. தம்பி எல்லாரும் கொஞ்சம் எழுதுக்கிறீங்களா? ஒரு எந்துவாசிசம்காக நாங்க ஒரு சிட் ஸ்டாண்ட் விளையாட்டு சொல்ல போறோம். முடிச்சது பாட்டு. ஓகேவா? சிட்டுமோ சிட் பண்ணணும், ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பண்ணணும். சில்ட்ரன் ப்ளீஸ். இப்ப பாரு, நான் ஹெட்டுனா என்ன சொல்ல, இது ஹெட்டு. நான் இப்படி ஹெட்டு காட்டுவா, தப்பா ரைட்டா? அவுட்டானா உட்காந்துடணும். நான் இது வந்து ஐஸ்ன்னு காமிப்பேன், ரைட்டா தப்பா பார்த்துட்டே இருக்கமா. யார் தப்பா பண்ணல உட்கார வச்சுக்கலாம். ரெடி, சிட், ஸ்டாண்ட், ஹேண்ட்ஸ் டவுன், உட்காந்து அவுட். சிட், ஸ்டாண்ட், உட்காந்து எழுதுருங்க. ஆன்சர், ஆன்சர், டவுன் ஆனா உட்காந்துடணும். ஹெட், ஐஸ், தலையில கை வச்சு உட்காந்துரு, 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 அவுட். நோஸ், டீத், டங். ஏன் கை தூக்கிட்டே இருக்கீங்க? பார்த்துட்டே இருக்குமா? சிட், ஸ்டாண்ட், சிட், ஸ்டாண்ட், ஆன்சர், ஆன்சர்,
ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். யாரு அவுட்ல நீங்களே உட்காந்துடணும். ஹேண்ட்ஸ் டவுன். சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன். சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் டவுன். வாவ். லாஸ்ட் உட்காருங்க. சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் டவுன். சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன். வாவ். அவுட். 1 2 3 4. ஓகே. ரெடி. சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன். யாரு கரெக்டா இருக்கீங்க? சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். அவுட். ஹேண்ட்ஸ் அப் தான் கரெக்ட். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன். நீ உட்காரு. சிட் ஸ்டாண்ட். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் டவுன். ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் டவுன். ஐஸ், nose, teeth, stomach, head, leg. Wow, wonderful. Stomach, ears, neck, hand. Okay. இப்போ நீங்க மட்டும் sit, stand, hands up, hands down. Sit, stand, hands up, hands down. Hands down. வா வா 1 2. பாப்பா நீங்க கூட sit, stand, hands down, hands down, hands down, hands up, hands up. பாப்பா உட்காந்து நீங்க 3 பேர் sit, stand, hands up, hands down. 1 2. பாப்பா தான். பாப்பா கிளாப் பண்ணுங்கப்பா. வா சரியா இல்ல அதுல இது பாப்பா. கம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கை வரவே மாட்டேங்குது. ஃபுல்லா தூக்குங்க. கை கொண்டு வந்திருக்கீங்களா? வச்சுட்டு வந்துட்டீங்களா வீட்டில்? ஓகே, எந்திரிச்சுக்கலாமா? நேத்துள்ள பாட்டையே நம்ம மறுபடியும் என்ன செய்ய போறோம்? நல்ல உற்சாகமா ஆடணும். இன்னைக்கு வந்தவங்க அந்த பாட்டு ஏற்கனவே தெரியும் நினைக்க கத்துக்கோங்க. இன்னைக்கு வந்தவங்க பாட்டு கத்துக்கோங்க. சரிங்களா? டான்ஸ் ஆடலைன்னா நான் முன்னாடி கொண்டு விட்டுருவேன். வாய்ஸ் இருக்கட்டும். யாரோ நடுவுல வந்து வாய்ஸ் பார்த்து ஆடுவாங்க. தம்பி யார் கேர்ள்ஸா பாய்ஸா நல்லா ஆட பார்த்தா?
ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா? யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நீயும் வாரியா? என் கூட வாரியா? ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா? நீயும் வாரியா? என் கூட வாரியா? ஏசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா? யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. ஹalleluya. கேர்ள்ஸ் தான் நல்லா ஆடுறாங்க. அந்த பாய்ஸ் கொஞ்சம் இல்ல பாய்ஸ் தான் நல்லா ஆடுறாங்க. இப்ப நம்ம போட்டி பார்க்க முன்னாடி பாக்க பின்னாடி போறீங்க. இப்ப யார் நல்லா ஆடுறா பார்த்தா பாய்ஸா கேர்ள்ஸா கம்மி கம்மியா இருக்கு ஹைட். ஒரு போட்டிக்கா இடைஞ்சல இருந்ததுன்னா எல்லாம் தூரம் தூரம் பாய்ஸ் தான் நல்லா ஆடுனாங்கக்கா. பாய்ஸா கேர்ள்ஸா பார்க்கலாமா? எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் வந்து கேர்ள்ஸ் தான் நல்லா ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் தான் நல்லா ஆடுவாங்க சொல்றேன். யார் ரெண்டு பாய்ஸ் நல்லா ஆடுவீங்களா? நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி. நான் பாய்ஸ் தான் நல்லா ஆடுவோம். எல்லாம் என் பிள்ளைங்க தங்க பிள்ளைங்க. இந்த கேர்ள்ஸ் எப்படி ஆடுதுன்னு பார்க்கலாம். உங்க பிள்ளைங்க சிங்க, எங்க பிள்ளைங்க தங்கம். என்ன எப்படி சொல்லிட்டாங்க? நாங்க வைரோம். வாவ், பார்க்கலாமா? என்ன ஓகே ரெடியா? வாவ், தம்பி நீ தான் கேப்டன். கேப்டன் அசிஸ்டன்ட். ஏஞ்சல்ஸா? ஆமா, இந்த பிள்ளை ஏஞ்சல் மாதிரி தான் பாருங்க. வாவ், நீங்க ஏஞ்சல்ஸா? ஐயோ நெருப்பாம்பா அவங்க. Ladies start. நீ ஆடுற மாதிரி யாருமே வெயிட் பண்ணுவா. Ready start 1 2 3. நல்லா வாய்ஸ் தான். வாய்ஸ் நல்லா சீக்கிரம் பாய். பேரை வேற சீக்கிரம். நல்லா கிளாப் பண்ணு. சூப்பர் 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 சூப்பர். வாய்ஸ் தான் நல்லா பண்ணுவாங்க. ஆனந்த இயேசு நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. இயேசுவோட செல்ல பிள்ளை நானே. மோட்சலோகம் நான் போக போறேன். இயேசுவோட செல்ல பிள்ளை நானே. மோட்சலோகம் நான் போக போறேன். நீயும் வாரியா? என் கூட வாரியா? இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா? நீயும் வாரியா? என் கூட வாரியா? இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா? யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு? நான் பார்க்க போறேனே. சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நீ பாருங்க, உண்மையா சொல்லுங்க யார் நல்லா ஆடுவா? மிஸ் நான் சொல்ல என் பிள்ளைங்க தான் நல்லா ஆடுச்சு. வாவ், யார் நல்லா ஆடணுமா? நீங்க சொல்லுவா யாருமா நல்லா ஆடுனா? பாய்ஸா கேர்ள்ஸா? கேர்ள்ஸ் ரெண்டுமே நல்லா ஆடுனாங்க. உண்மையா சொல்லுங்க யார் நல்லா ஆடுனா? வெரி நீங்க தானா? எல்லாம் பாய்ஸ் தான் சொல்றாங்க. கேர்ள்ஸ் நீங்க சொல்லுங்க யார் நல்லா ஆடுனா? நாங்க தான் நல்லா ஆடணும் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. சொல்லுங்க, நாங்க தான் நல்லா ஆடணும் சொல்லுங்க. நீங்க பாஸ் நம்ம தான் நல்லா ஆடணும். வாவ், நாங்க தான் நல்லா ஆடணும். இந்த ஒரு தடவை பார்க்கலாம் யார் நல்லா ஆடணும். ஓகே, முன்னாடி வா. முன்னாடி இடம் பாய்ஸ் மிஸ் நடுவில் நிற்கிறேன். ரெடி? எப்படி கிளாஸ் பண்ணுவாங்க? எல்லாம் பண்ணுவாங்க.
சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோக நான் போக போறேன், இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோட்சலோக நான் போக போறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ கொண்ட தாரியா, நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ கொண்ட தாரியா. யார் என்று இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, யார் என்று இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, இயேசுவோடு செல்ல பிள்ளை நானே, மோட்சலோக நான் போக போறேன், இயேசுவோடு செல்ல பிள்ளை நானே, மோட்சலோக நான் போக போறேன். நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா, நீயும் வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ ஒன்ன தாரியா. யாருன்னு இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே, யாருன்னு இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. பேட்லாம் எது சொல்லுங்க? பேட் திங்ஸ்லாம் எது? பொய் பேசுறது, அப்புறம் திருடுறது, அப்புறம் கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் பேட். அம்மா அப்பாவை மதிக்காது இருக்கிறது, டீச்சர்ஸோட வார்த்தையை கேட்கலாம் பேட் திங்ஸ். குட் திங்ஸ்லாம் எது சொல்லுங்க? உண்மை பேசுறது, திருடக்கூடாது, மதிக்கணும், கேர் எடுக்கணும், மற்றவங்களை இறக்கம் காராட்டணும், மற்றவங்க பொருள் மேல பொறாமப்படக்கூடாது. சூப்பர். உதவி செய்யும். உதவி செய்யணும். நீ சொல்லுப்பா. இப்ப சொன்னீங்களே பொறாமப்படக்கூடாது. ஆமா, இதெல்லாம் குட் திங்ஸ். இப்ப பாரு, பேட் திங்ஸ் யார் சொல்லி கொடுப்பா? கெட்டவங்க சொல்லி தருவாங்க. குட் திங்ஸ் யார் சொல்லி தருவா? நல்லவங்க. இதுதான் ஜீசஸ் சொல்றாரு, நல்லவர் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நல்லவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் இருக்குல்ல, அது பேர் தான் பைபிள்ல பிசாசுன்னு சொல்லுவாங்க. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் சண்டை போடு, அவன் அடி, அவனை கீழே தள்ளு, இந்த மாதிரிலாம் கெட்ட சுபாவங்களை கொண்டு வருவான். நான் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பா அம்மா அப்பா நம்ம நல்லா சொல்லி கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல, அதையும் காட்டிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல நல்ல திங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. நான் என் சின்ன வயசுல ரொம்ப பிடிவாதம்ப்பா, யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன்ப்பா. எங்க வீட்டுல உண்மையா நான் சொல்றேன், என்ன பாருங்க, ரொம்ப பிடிவாதம், யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன், யாருமே ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப பெருமை, கொஞ்சம் ஏழ்மையா இருந்தா பக்கத்துல போய் நிக்க கூட மாட்டேன், அவ்வளோ கர்வம். ஆனா என் மனசுல நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன்னு நினைச்சுப்பேன் ரொம்ப. ஆனா எப்ப நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டனோ, ஆண்டவர் சொன்னாரு, பைபிள் படிக்கும் போது பாரு உன் கேரக்டர் எப்படி இருக்கு பாரு, பைபிள் எப்படி இருப்பாரு, யூ சேஞ்ச் யுவர் கேரக்டர்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்து என் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா வர. கொஞ்சம் வசதி கம்மியா இருந்தா அவங்க கிட்ட போய் நின்று பேச கூட மாட்டேன். ஏன்னா நான் கொஞ்சம் கைக்கா வளர்ந்துதான் அவ்வளோ ஒரு கர்வம். இன்னொன்று பாரு, யாரும் எங்கள் வீட்டில் தேடி வந்தால் கூட எங்கள் அப்பாவை யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். நோ கர்ட்டசி எட்டால். பெருமை எனக்கு, ரொம்ப கர்வம். ஆனால் ஆண்டருக்குள்ளே ஆண்டவர் நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். சரியா? அதனால இன்னைக்கு பிசாசு என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவான்றது ஒரு பாட்டு. ஓகே, God will teach you good things. Father and mother will teach you good things. Bad யார் டீச் பண்ணுவா? Satan. That is called பிசாசு. யார் சொல்லி தருவா? பிசாசு. பிசாசுக்கு நோ சொல்லுவீங்களா, எஸ் சொல்லுவீங்களா? நோ. பிசாசுக்கு எஸ் சொல்லுவீங்களா, நோ சொல்லுவீங்களா? நோ. பிசாசு will teach you always bad things. What is very bad things? ஏய் போய் அவன் பேக்ல இருக்க திருடிடு, அவன் எடுத்துட்டு வந்துரு, அவனுக்கு எதுவும் கொடுக்காத, அவனை தூரத்தில் அவன் ரொம்ப எளிமையா இருப்பாரு பேசுறதப்போ, அதெல்லாம் பேடு. ஜீசஸ் சொல்வார், இல்ல அவனை அரவணைச்சுக்கோ, அவனோட பேசு, அவனுக்கு உதவி செய், பாவம் அவனுக்கு யாரும் இல்லை, அவன் கூட அன்பாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. தாய் தகப்பனு கனம் பண்ணுவாயாக, அம்மா அப்பா மதிக்கணும். அப்படி கனம் பண்ணினா உனக்கு ஆண்டவர் நீடித்த ஆயுளையும் தருவார், நல்ல ஒரு லைஃப் தருவார். நீ அம்மா அப்பா மனசை கஷ்டப்பட்டுனா உனக்கு எந்த பிளெஸிங்ஸும் வராதுங்க. இது சொல்றேன், இனிமேல் நீங்க பரவாயில்ல தாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் ரிலவெண்டா தானே இருக்கு. தமிழும் மலையாளியும், யூ அண்டர்ஸ்டாண்ட், யூ நோ இங்கிலீஷ்,
I'll say in both in English and Tamil. You understand? Okay. Satan will teach always bad things. Jesus will teach you always good things. Okay. Now we are going to see about who is Satan, what he will teach. அவனுக்கு நம்ம we have to say no to the Satan. This is song we are going to teach now these akkas and all. Okay. இப்போ பாரு, சேட்டன் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் பேர் என்ன பெரிய இங்கிலீஷ்ல, தட்ஸ் இன் மேட்டர். எனக்கு கூட இங்கிலீஷே தெரியாதுப்பா. நான் ஆண்டவர்கிட்ட போய் கதறி எழுவேன். இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் மீது ஆர்வம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிற எதிர்பார்த்தா ரொம்ப தூரம் அது. ஒரு நாள் என்ன பண்ண, தனியாக ஒரு ரூமில் போய் உட்காந்து அழுது ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஆங்கிலம் படிக்கணும், இல்லை ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு ஜோம் பண்ணேன். பாண்டஸோட மேலே ஒரு இங்கிலீஷ் லேடி இருக்கு, யூ கோ அண்ட் டாக் வித் ஹர். அவரோடு கூட பேச எனக்கு இங்கிலீஷ் வளர்ந்துச்சு. அவங்க எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கானாங்க, தமிழ் கற்றுச்சு. அப்புறம் ப்ரேயரில் தான் எனக்கு ஆண்டவர் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்தார். எனக்கு எந்த கிளாஸ் அதெல்லாம் எங்கேயுமே இல்லை. அந்த மாதிரி என்ன வேணுமோ ஆண்டோட கேளுங்க, சரியா? அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு, அக்காலாம் ஒரு சாங் சொல்லி கொடுப்பாங்க. அகைன் ஐ எம் டெல்லிங், சேட்டன் வில் டீச் பேட் திங்ஸ். பிசாசு தப்பான காரியங்களை சொல்லி கொடுப்பான், ஆண்டவர் நல்ல காரியங்களை சொல்லி கொடுப்பார். அம்மா அப்பாவை காட்டிலும் ஆண்டவர் நல்ல காரியங்களை நமக்கு சொல்லி தருவார். இப்போ இந்த பாட்டை கேளுங்க, இதை கேட்டுட்டு இதுக்கெல்லாம் நீங்க நோ சொல்லிடணும். ஓகே, ஜீசஸ் ஒரு வேர்டுக்கு எஸ் 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 ஐ ஒபே ஒபே சொல்லிடணும். நேற்று சாமுவேல் கதையில் அப்படி நான் சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன், ஆண்டவர் 3 தடவை கூப்பிடுவார்ல, அவன் உடனே அர்ப்பணிச்சான். அக்கா ரெடியா? எல்லாம் ரெடியா? ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை கேட்டுக்கோங்க, அப்புறம் அக்கா எழுதி நிற்க சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க, பாடுங்க. ஓகே, முடிச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நம்ம கிளாஸ்க்கு போகலாம். சொல்றோமா இல்ல, யாரா கிட்ட வேணுமா? யாருக்கெல்லாம் பிசாஸ் கிட்ட வா வா வான்னு சொல்றீங்க? யாருக்கலாம்? யாருல தூர தூரம். ஓ, இப்ப அக்கா சொல்ல போறான் லைனு. இவ்வளோ அக்கா அந்த வரியை பார்த்து நீங்க எந்திரிக்கிறீங்களா இல்ல கொஞ்சம் உட்காந்துக்கிறீங்களா? இந்த பாட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த லைன் மட்டும் சொல்லி கொடுக்குறேன், ஸ்டெப்புக்கு மட்டும் எந்திரிச்சுக்கோங்க. எத்தனை பேர் பிடிச்சிருக்கு பாட்டு? பிபிஎஸ்க்கு அப்புறம் வாழ்க்கை ஒரு மறுரூபம் உண்டாங்க. பிசாசை பார்த்து தூர போ. நோ பேக் ஃபைல்ஸ், நோ பேக் திங்ஸ். ஓ ஓ நோ ஃபைல். நோ. ஓகே, லைன் கத்துக்கலாமா? தூர தூர பண்றீங்களா? தூர 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 போ, கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. மறுபடியும் அதே லைன் தான். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுல? இந்த 4 லைன் தான் அகைன் அகைன் வரும். ஓகேவா? கத்துக்கலாமா? தூர 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 போ, கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. நான் இப்ப லைன் சொல்லி கொடுக்குறேன், நீங்க எல்லாருமே சொல்லணும். அதுக்கு ஸ்டெப் நீ பாத்துக்கோங்க, சரிங்களா? தூர தூர, சத்தமா சொல்லுங்க. போ, கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சாத்தானே, சிலுவையிலே
இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர தூர போ, கிட்ட வர. அவ்வளவுதான். சரிங்களா? கத்துக்கலாமா? டான்ஸ் பண்ணலாமா? எந்திரிங்க, சுறுசுறுப்பா டக்குன்னு எந்திரிங்க பார்க்கலாம். ஓகே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. ஓகேவா? கத்துக்கலாமா? மறுபடி தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. தூர 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 போ, கிட்ட வராதே. ஏசப்பா பிள்ளை நான், நில்லு சத்தானே, சிலுவையிலே இயேசு உன்னை ஜெயித்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போ, தூர 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 போ, கிட்ட வராதே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குது? ஹalleluya சொல்லுங்க. நேத்து உள்ள பாட்டு பிடிச்சிருக்குதா இல்ல இன்னைக்குள்ள பாட்டு பிடிச்சிருக்குதா இல்ல ரெண்டு பாட்டு பிடிச்சிருக்குதா? சூப்பர், குட். चलो ஜெனிடாக்கா கிளாஸ்லாம் யாரு லைன் ஃபார்ம் பண்ணி? ஜெனிடாக்கா கிளாஸ் யாரு? உங்களுக்கு தண்ணி கொடுத்துரு, கொஞ்சம் குடிச்சிட்டு வீட்டில் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். ஃபார்மல் லைன் அண்ட் கோமா, ஃபார்மல் லைன், ஃபார்மல் லைன். பிரைமரி அக்கா கிளாஸ், நம்ம வனிதா அக்கா கிளாஸ்லாம் யாருமா லைன் ஃபார்ம் பண்ணி உங்கள் கிளாஸுக்கு போயிடுங்க. சீனியர்லாம் என் கிளாஸ்க்கு வந்துருங்க, சீனியர்லாம் வந்துருங்க. ஓ வாங்க, உட்காருங்க எல்லாரும், உட்காருங்க.
சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா படிச்சீங்களா? என்ன கதை படிச்சீங்க இன்னைக்கு? ஏதாவது சொல்லுங்க, என்ன படிச்சீங்க? சிங்கம் யார் நேர்ல பார்த்திருக்கீங்க? சிங்கத்தை யார் நேர்ல பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? ஐயோ பயங்கரம். தங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாங்க. தங்க சீக்கிரம் உட்காருங்க. ஜெஷ்னா உட்காரு, கீழே உட்காரு. ஹல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்களான்னு பாருங்க. பக்கத்துல வந்துட்டாங்களா வரலையா? எங்க போனாங்க? கேஸ் எல்லாம் காணோம். அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அடே தலையாட்டுங்க. ஆமாவா இல்லையா? சொல்லிடுறேன். ஓகே, இன்னைக்கு உங்க கிளாஸ்ல சிங்க கேபி பத்தி படிச்சிருப்பீங்க அப்படிதானே? படிச்சீங்களா இல்லையா? படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க? சரி, ஓகே. நாங்க எங்க பிரைம் ஜூனியர் கிளாஸ்ல வந்து சிங்க கேபி பத்தி படிச்சோம். ஓகேங்களா? 2-3 கொஸ்டினை கேட்கிறேன். பிகினர் கிளாஸும் ஜூனியர் கிளாஸும் சிங்க கேபி பத்தி படிச்சோம். நான் வந்து தங்க கொஸ்டின் கேட்கிறேன், தெரிஞ்சவங்க மட்டும் ஆன்சர் சொல்லுங்க. மேக்ஸிமம் நீங்க ஒருவேளை சர்ச்சுக்கு போறவங்களாம் சரி, பதில் இருந்தாலும் நீங்க சொல்லலாம். சரிங்களா? சரி. தானியேல் பாபிலோனில் டேஸ் அரசனால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அந்த பாபிலோன் ராஜாவுடைய பேர் என்ன? குட், கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். நேபுகாத் நேச்சார். தெரியாதவங்க கத்துக்கோங்க. ஓகேங்களா? நேபுகாத் நேச்சார். ஓகே. தானியேல் ராஜாவின் உணவுக்கு பதிலாக டேஸ் சாப்பிடவும் குடிக்கவும் கேட்டுக்கொண்டார். காய்கறிகள் மற்றும் தண்ணீர். ஓகே, கத்துக்கோங்க. ஓகேங்களா? தானியேலுக்கு அரசன் பார்த்த டேஸ் அர்த்தம் என்ன என்பதை தேவன் வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? பாபிலோன் ராஜாவுக்கு வந்து என்ன வந்துச்சு? கனவு வந்தது. கனவு வந்தது. அர்த்தம் வந்து யார் சொன்னா? அந்த கனவுக்கு அர்த்தத்தை வந்து யார் சொன்னா? எத்தனையோ மந்திரவாதிகள், எத்தனையோ ஜோசியக்காரங்களை வந்துமே தானியேலுடைய கனவுக்கு பதில் வந்து யாரால என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆனா யார் சொன்னா? தானியேல் சொன்னாங்க. சரிங்களா? ஓகே. தானியேல் தேவனோட தொடர்ந்து ஜெபித்ததால் டேஸ் குகைக்குள் தள்ளப்பட்டார். எந்த குகைக்குள்ள போனாரு? சிங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். சிங்க கேபியில் தானியேலை பாதுகாக்க தேவன் ஒரு யார் அனுப்புனாரு? சிங்க கேபிக்குள்ள யார் அனுப்புனாரு? ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? தேவ தூதர்கள் வேணும். சரிங்களா? எங்க போனாலும் தேவ தூதர்கள் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டே போகணும். நீங்கள் எங்கே போனாலும், ஸ்கூல் போனாலும் சரி, விளையாட போனாலும் சரி. என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், 3 நேரமும் தானியேல் போல் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். போயிட்டு வந்தாலும் ஏசப்பாவுக்கு என்ன செய்யணும்? முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணும். இல்லை, நன்றி என்று அந்த வார்த்தை என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க 3 வேளை என்ன செய்யணும்? தானியேல் போல் ஜெபிக்கணும். ஜெபிச்சா மாத்திரம்தான். சிங்கக்கேபிக்கு போனாலுமே தானியேல் சிங்கக்கேபிக்குள்ள என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. அந்த சூழ்நிலையிலுமே தானியேல் என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. அதே போல் நம்ம குடும்பத்தில் எந்த சூழ்நிலை, அப்பா அம்மா சண்டை போட்டாலும் சரி, கடன் பிரச்சனை, சில பேர் சொல்லியிருக்கிறீங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபிக்கிறது மட்டும்தான் என்னது? பதில். சரிங்களா? யாரெல்லாம் ஜெபிக்க தொடங்கிட்டீங்க? நேற்றுலேருந்து வர்றீங்க, 2 நாள் ஆச்சு. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க பார்க்கலாம். நேற்று நைட்டு போய் நான் ஜெபம் பண்ணேங்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் ஜெபம் பண்ணீங்க வீட்டில் போய்? அதனால் தொடர்ந்து இன்னைக்கு என்ன செய்யணும்? ஓ குட், ஜஸ்ட் நாட் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். குட் 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 ஜாப். ஓகே, தொடர்ந்து என்ன செய்யணும்? தானியேல் போல 3 நேரம் என்ன செய்யணும்? நீங்க ஜெபிக்கணும். சரிங்களா? ஓகே, சரி, எல்லாரும் எந்திரிக்க பார்க்கலாம். ஓகே சார், சரி, உட்காருங்கப்பா. சீனியர் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ
ஆமா, என்னுடைய கிளாஸ்ல மறந்துடக்கூடாதுல்ல, நீங்க ஆமா. வந்து போனதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். கேள்வி கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. உட்கார்ந்து யார் சொல்றீங்களோ நம்ம என்ன படிச்சோம்பா சொல்லுங்க தலைப்பு? அவர்கள் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க கண்டிப்பாக ஆறுதல் அடைவாங்க. நம்ம கஷ்டப்படுறோமே, நம்ம துக்கப்படுறோமே அப்படின்னு கவலைப்படாதீங்க. நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ளது? ஆண்டு நோக்கி கூப்பிடணும், ஆண்டு நோக்கி கூப்பிடணும். சரி, லாஸ்ட்னு ஒரு மனுஷன் இருந்தார்ல, அவர் இறந்து எத்தனை நாள் கல்லறைக்குள்ள இருந்தார்? 2 பேர். யார் யாரு? அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்தாலும் நம்மளை அதுலேருந்து விடுதலை பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? எப்படி பண்ணுவார்? நம்ம அவர் நோக்கி கூப்பிடணுமா கூப்பிடக்கூடாதா? எப்படி கூப்பிடணும்? ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லாரு. ஆபத்து நாட்டில் அம்மா நோக்கி அப்பா நோக்கி கூப்பிடலாம். அதையும் காட்டிலும் நீங்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்போ அக்கா கிளாஸ்ல கேட்பாங்க, அக்கா இப்ப क्वेश्चन கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லணும். யாரு? பிரைமரி பிள்ளைங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம என்ன தங்கம் ஹெட்டிங் பார்த்தோம்? என்ன தலைப்பு? நம்மளோட மனன வசனம். வெரி குட். இன்னைக்கு நம்ம ஸ்டோரியோட ஹீரோ யாரு? வெரி குட், ஜோசப். ஓகே, ஜோசப் அண்ணா எப்படிப்பட்டவர்? என்ன குணமுடையவர் ஜோசப் அண்ணா? சொல்லுங்க சொல்லுங்க தங்க. அன்புடையவர், இரக்கமுடையவர். யோசேப் அண்ணாவோட அப்பா யாரு? அவர் யோசேப் அண்ணாக்கு அவர் என்ன கொடுத்தாரு? புது ட்ரெஸ் கொடுத்தாரு. அண்ணாவை யோசேப் அண்ணாவை யார் குழியில தள்ளி விட்டாங்க? அவங்க அண்ணன். அப்ப யோசேப் அண்ணா என்ன ஆனாரு? குழியில விழுந்ததுக்கு அப்புறம் யார் யோசேப் அண்ணாவை எடுத்துட்டு போனாங்க? எகிப்து நாட்டு. வெரி குட். அண்ணா எகிப்து நாட்டுக்கு போய் என்ன ஆனாங்க? ராஜா ஆயிட்டாங்க. வெரி குட். யோசேப்புக்கு ஒரு நல்ல ஸ்பெஷல் டேலண்ட் இருந்துச்சு. அது என்னது? வெரி குட், சூப்பர் சூப்பர். எகிப்து நாட்டில் என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. அப்போ யோசேப்போட அண்ணா வந்தப்போ யோசேப் அண்ணா எப்படி நடந்துக்கிட்டாங்க? அன்பா மன்னிச்சு நடந்துக்கிட்டாங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். அண்ணன் போல இன்னைக்கு என்ன செய்வீங்க? யோசேப்பு அண்ணன் என்ன பண்ணாங்க? முக்கியமா உங்களுக்கு என்ன வந்தது? யோசேப்பு அண்ணனுக்கு கனவு வந்தது, அப்படித்தானே? இன்னைக்கு அத்தனை பேருக்கும் இயேசுவி நாமத்தை யோசேப்பு அண்ணன் போல என்ன செய்யட்டும்? வருங்கால கனவுகள் வரட்டும். ஆமென் சொல்லுங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன செய்வீங்க, எல்லாமே ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? யோசேப்பு அண்ணனுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே போல என்ன செஞ்சிரு உங்களுக்கும் ஏசப்பா என்ன செய்வாங்க? சொல்லி கொடுத்துருவாரு. ஓகேங்களா? சரி, இன்னைக்குள்ள பாட்டு பாடலாமா? ஓகே, எந்திரிக்கு பார்க்கலாம். ஓகே, பேசி வசனம் சொல்லணும் நேத்து மாதிரி. சரிங்களா? உங்களை நீங்க ஆயத்தப்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? ஜெனிதா வாங்க. தங்க மியூசிக் எல்லாருமே டான்ஸ் ஆடணும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ல வாங்க.
அழைத்து விட்டாரே. தூர 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 போ, கிட்ட வராதே. போற போ, கிட்ட வராதே. வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு உங்க அம்மா அப்பா என்கிட்ட சொல்லணும். ஓகே, சில விஷயங்களை தூர 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 போட்டு சொல்லிடுங்க. ஓகே. எல்லாம் உட்காந்துக்கோங்க. ஜெனிதாக்கா கிளாஸ் வந்து லைனா நில்லுங்க. லைனா நின்னு ஒவ்வொருத்தரா வந்து வசனம் சொல்லணும். லைனா நில்லுங்க. ஜெனிதாக்கா கிளாஸ் வாங்க. ஜெனிதாக்கா கிளாஸ் லைனா நில்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 5:6. தஷ்னா ஹைட் கத்த தேங்க்யூ சொல்லிட்டு போகணும். தேங்க்யூ. மத்தேயு 5:6. உள்ளக வாக்கியவான்கள் 6. ஓகே நெக்ஸ்ட் பிரேம் மரியா. Only
அவர்கள் இறக்கப்படுவார்கள். மத்தேயு 5:7. சூப்பர் சூப்பர் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். மத்தேயு 5:7. கிளாப் பண்ணுங்கப்பா. லேட்டஸ்ட் கிளாஸ் கிளாப் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜூனியர் வாங்க. லைனா நில்லுங்க லைனா. ஐயா தேங்க்யூ ஐயா. ரொம்ப நன்றி. விஸ்வா வாங்க தம்பி. சொன்ன உள்ள ஏதோ ஒன்று இருக்கும் பொம்மை. ஒரு நோட்டு மாதிரி ஃபுல்லாக இருக்கு. அக்கா தள்ளுங்க தள்ளுங்க. கேளுங்கப்பா. தம்பி gift எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்துக்கோங்க. கேளுங்க. வேண்டாம், நீ சொல்ல வேண்டாம். நீதியின் மேல் பசியாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைந்தவர்கள். மத்தேயு 5:6. வரீங்களா? கிளாப் பண்ணுங்கப்பா. அண்ணா இருங்க. தலைப்பு நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:3. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. ஓகே கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க. தலைப்பு நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வசனம் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. அவ்வளோதானே. நீங்களே கொடுங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இப்படி எடுத்தா போதுமா? கிளாப் பண்ணுங்க. வெரி குட். உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. வெரி குட். கிளாப் பண்ணுங்க. உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள்.
பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. அப்படியே ஓரமா உட்காருங்க. அப்படியே ஓரத்துல உட்காருங்க. போயிட்டு திருப்பி வாக் பண்ணி கட 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 கடன்னு நீங்கள் தொடணும். ஒருத்தர் மாடல் பண்ண சொல்லட்டா? நீ பண்ணுறியா ஷாமே? வா வா தம்பி, ஒரு பலூன் கொடு தம்பி. வா, இதுதான் கேம். 4 பேராக வைக்க போகிறோம். அண்ணா உங்களுக்கு காமிப்பார். கரெக்டு. இப்போ நான் ரெடி ஸ்டார்ட் 1 2 3 சொன்ன அண்ணா அங்கே வாக் நடந்து போயிட்டு திரும்பி வரணும். பார்க்கலாமா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ. மியூசிக் கொடுங்கப்பா யாராச்சும். வெரி குட். நீ தான்ப்பா ஜெயிக்க போகிறேன். ஈஸியா? நல்லா இருக்கா? அவுட் யார் வின் பண்ணுறா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டு இன்றைக்கி எல்லாம் அன்னைக்கு நாளை தினத்தில் கொடுப்போம். ஓகே? இப்போ ஃபர்ஸ்ட் சீனியர் கூப்பிடலாமா? அந்த அண்ணா பேரு ஷாம், இந்த அண்ணா பேரு கண்ணன். ஷாம் அண்ணா, கண்ணன் அண்ணா அப்படி சொல்லணும். ஓகே? ரெடி ஸ்டார்ட் 1 2 3 கோ. இப்போ நீங்க 2 பேர். இந்த அண்ணா பேரு யாதவ், இந்த அண்ணா பேரு உங்க அண்ணா யாதவ் தான் சொல்லுங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 முதல் ஸ்மால் கப்பு தம்பி. அண்ணா இப்போது ஷாம் அண்ணா புகழ தம்பி கீழே கால்ல வச்சு
ரித்திக் லாஸ்ட்ல கொண்டு வாங்க. ரித்திக் ரெடி ஒன்
கையில வச்சுக்கோ, கொஞ்சம் பிடிச்சிக்க. அதெல்லாம் உங்களுக்கு விருப்பமா வச்சுக்கோ. அது 3 இதுக்கு தெரியாது. ரெடி ஸ்டார்ட். போ, வச்சுட்டு போ. ஸ்டார்ட். போ 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 போ. கிளாப் பண்ணுங்கப்பா நிதிக்ஷா. எல்லாரும் விளையாடிட்டீங்களா? விளையாடுறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். விளையாடாதவங்க விளையாடலையா? டெரிட்டாக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஜூனியர் நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் தானியலுடைய கதை. அப்போ கொஸ்டின் கூட கேட்ட அப்படிதானே? சரி, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இது என்ன? சிங்கக்கவி யார் போட்டது? சிங்கக்கவியில யார் இருந்தது? உள்ள யார் போட்டது? சிங்கக்கவிக்குள்ள யார் போட்டது? பாபிலோன் ராஜா. இது பாபில எதனால உள்ள போட்டாங்க? எத்தனை நேரம் தானியலன்னு எத்தனை நேரம் ஜெபிச்சாங்க? தங்க நீ சொல்லுங்க மாத்தி மாத்தி. எத்தனை நேரம் ஜெபம் பண்ணாங்க? 3 நேரம். சரியா? சிங்கக்கவி. பாப்பா வந்து சிங்கக்கவின்னு சொல்றாங்க. இதுதான் என்னது? சிங்கக்கவி. சொல்லுங்க சிங்கக்கவி. நெக்ஸ்ட் யாருப்பா? பாப்பா சொல்லிட்டா. நெக்ஸ்ட் யாரு? சொல்ல மாட்டீங்க. இந்த கதையை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு. கதையை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணு. நான் அப்பவே சொல்லிட்டேன். சரி, அவங்க கூட நான் பண்ணட்டும். போ. அதுதான் சாஃப்ட் கிளாஸ் ஆமா பஸ். இந்த 10 minutes. இவங்கதான் சிங்கக்கவி. சிங்கக்கவின்னு சொல்றாங்க. சிங்கக்கவியில யாரு இருந்தாங்க? சிங்கக்கவிக்குள்ள தானியல் அண்ணா இருந்தாங்க. எதனால தானியல் அண்ணா சிங்கக்கவியில போட்டாங்க? அவங்களுக்கு வந்து அங்க ஒரு உத்தரவு வந்தது. என்னன்னா ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது, அங்க வணங்கக்கூடாது, என்னதான் வணங்கணும்னு சொல்லி அங்க ஒரு உத்தரவு வந்தது. தானியல் அண்ணா என்ன செய்யல? அந்த உத்தரவை கேட்கல. அவங்க கேட்காதனால சிங்கக்கவியில என்ன செஞ்சுட்டாங்க? தானியல் அண்ணனை போட்டுட்டாங்க. தானியல் அண்ணன் உடனே சிங்கம் கடிச்சிருச்சா? என்ன பண்ணுச்சு? சிங்கத்தின் வாயை ஏசப்பா என்ன செஞ்சாங்க? கட்டி போட்டாங்க. யார் வந்தாங்க உள்ள? தேவ தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க? தானியல் அண்ணனை காப்பாற்றினாங்க. கிளாப் பண்ணுங்க பாப்பாக்கு. கிளாப் பண்ணுங்க. தானியலுடைய எதிரியாமா இவங்க. தானியல் அண்ணா என்னென்னலாம் பண்றாங்களோ அதை போய் இவங்க 2 பேர் ராஜா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்களாமா. தானியல் அண்ணா இப்படி ஜெபம் பண்றாங்க, நீங்க கொடுத்த கட்டளைக்கு எதிரா இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர் தான் என்ன செய்வாங்களாமா? ராஜா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவாங்களாமா. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இவங்க யாரு? இவங்க தான் ராஜா நேபுகாத்நேச்சர். இவங்க தான் நேபுகாத்நேச்சர். சொல்லு. இவங்க தான் நேபுகாத்நேச்சர். இவங்க சொல்ற கட்டளை தான் தானியேல் என்ன செய்யல? கீழ்ப்படியல. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அந்த கட்டளை நம்ம என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. ஆனா இவங்க கட்டளை மீறி தான் இவங்க என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண தானியேல் அண்ணன் தான் இவங்க. கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இவங்க தான் தானியேல். ஓகேங்களா? எல்லா கட்டளையும் மீறி 3 முறை என்ன செஞ்சாங்க? தானியேல் அண்ணா ஜெபம் பண்ணாங்க. ஓகேங்களா? நீங்க கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். சரிங்களா? சிங்கக்கவியில போட்டும் போது கூட சிங்கம் இருந்து அவர் கடிக்கவே இல்லை தானியேல். ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கு அவர் பிரியமாய் வாழ்ந்தார். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். ஓகேவா? சிங்கக்கவியை பார்த்தா இதுதான் சிங்கக்கவி. எல்லாரும் தெரியுதா? தெளிவா? இதுதான் சிங்கக்கவி. சரிப்பா.
வசனத்துக்கு ஏற்ற மாதிரி சிங்க கேபியோ சூளையில இருப்போம். எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமாப்பா? எல்லாரும் எந்திரிச்சு என்ன ஒரு ஜாம் பண்ணிடலாம். இங்க வாங்கடா, இங்க வாங்கடா, உள்ள போங்க. எங்க போறீங்க புனிதா சிஸ்டர்? வாங்க டீச்சர்ஸ், வாங்க பிரதர், வாங்க உள்ள. ஓகே ரைட். ஹாய் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். எத்தனை பேர் இன்னைக்கு ஹாப்பியா இருந்தீங்க? வெரி குட். நல்லா இருந்ததா? புனிதா மிஸ், அப்புறம் பியூலா மிஸ், வனிதா மிஸ், ஜெனிட்டா மிஸ், நிவேதா, அப்புறம் டேவிட், ஜோஸ் ஐயா. ஆமாம், எல்லாரும் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆமைன்னு சொல்லலாமா? ஸோ இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாட்டு, ஜெபம், வசனம், ஸ்டோரி எல்லாத்தையும் உங்கள் மனசில் நீங்கள் வந்து பதிவு பண்ணி வச்சு இன்னைக்கு வீட்டில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாருங்களேன், வீட்டில் போய் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ப்ரேயர், bless me Lord. எல்லாரும் இங்கிலீஷில் சொல்லலாமா? அவ்வளோதான். இது இன்னைக்கு மட்டும் இல்லை, டெய்லி சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலையும் சரி, உங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதி கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். ஸோ நாளைக்கு எத்தனை பேர் நான் வருவேன்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஐ வில் கம். எஸ், சூப்பர். ஓகே, அதனால் நாளைக்கும் நீங்களும் வரணும். கை கீழே போடுங்க. மற்றவங்களையும் நீங்கள் இன்வைட் பண்ணிட்டு வாங்க. காட் பிளஸ் யூ ஆல். ஆமாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜேம்ஸ் ஐயா வந்து உங்களை ஆசீர்வதிச்சு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்ணை மூடிக்கிறீங்களா? எல்லாரும் கண்ணை ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையும் இரக்கம் உள்ள எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மதியான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை 10 மணியிலிருந்து இங்கே இப்போது 2 மணி வரைக்கும் அருமையான பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில்
ஆண்டவரே உம்முடைய வசனத்தை படித்து உம்முடைய வசனத்தை மனப்பாடம் பண்ணி அதை ஆண்டவரே அவர் உட்கிரகித்துக் கொள்ள கர்த்தாவே இந்த சிறு பிரயாயத்தில் அருமையான இந்த பிள்ளைகளை இங்கே கூட்டிக் கொண்டு சேர்த்ததற்காக ஏசப்பா உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம் தகப்பனே. 5ல் வளையாதது 50ல் வளையாது என்ற பழமொழியின்படி அருமையான இந்த சிறு பிஞ்சு குழந்தைகளுடைய இருதயத்தில் உம்முடைய வசனத்தை அருமையான பிள்ளைகள் அருமையான ஆண்டவரே புனிதா சிஸ்டர் அருமையான தகப்பனே பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை பிள்ளைகளுக்கு அருமையாக சொல்லிக் கொடுத்து அதை மனதிலே பதிய வைக்கும்படியாகவும் ஆண்டவரே விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கும்படியாகவும் ஜனங்கள் தகப்பனை பிள்ளைகள் இங்கே வந்து உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு உம்மை ஆராதிக்க உம்மை கிருபை கொடுத்ததற்காக ஏசப்பா உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மனப்பாட வசனங்களை மனதிலே வைத்து அதை இந்த நாள் முழுவதும் அல்ல ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் இந்த பிள்ளைகள் மனதிலே தங்கும்படியாக ஏசப்பா உம்முடைய பாதம் பணிந்து கெஞ்சுகிறோம் தகப்பனே. பிள்ளைகள் அருமையாக இவ்வளவு நேரம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்ததற்காக ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, சிறு பிள்ளைகள் இடத்தில் வர இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்னீரே. அருமையான பாடல் பகுதிகளையும் அருமையான விளையாட்டு பகுதிகளையும் இன்னும் ஆண்டவரே சில பகுதிகளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஏசப்பா உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும். Okay, bye.